இங்க ஒருத்தன் தெரியாம செஞ்ச ஒரு தப்பு அவனுக்கே சாதகமா முடிஞ்சிருக்கு. அது என்னன்னா, இவன் ரொம்ப நேரமா ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. அவளை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சு போயிடுது. சோ அவளை அப்படியே அச்சு அசலா டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ட்ரேல இருந்த ஒரு சாக்லேட் பிரிச்சு அதுல இருந்து ஒரு பீஸ உடைச்சு சாப்பிடுறா. அதை பாக்குற இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்மள கேட்காமலே நம்மள சாக்லேட் எடுத்து சாப்பிடறாளே நம்ம யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் அதுல இருந்து ஒரு பீஸ எடுத்து சாப்பிடுறான். உடனே அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டே மறுபடியும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறா. இப்படியே கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே வராங்க. கரெக்டா அவ இறங்க போற ஸ்டாப் இப்ப வந்துடுது. அந்த பொண்ணு இப்ப ட்ரெயினை விட்டு இறங்க போறா. அப்ப இவன் இதையும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு மொத்த சாக்லேட்டையும் அவகிட்ட குடுக்கறான். ஆனா அவ அதை வாங்காம சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறான். கொஞ்ச தூரம் போனதுமே இவன் இறங்குற ஸ்டாப்பும் வந்துடுது. இவன் பென்சிலை எடுத்து இவனோட பாக்கெட்ல வைக்கும் போதுதான் பாக்குறான், இவன் வாங்கின சாக்லேட் இவன் பாக்கெட்லயே தான் இருந்திருக்கு. அது தெரியாம அந்த பொண்ணு தான் இவனோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டான்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா இவன் தான் அவளோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டிருக்கான். அது தெரிஞ்சதுமே இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஆனா அதையே ஒரு காரணமா வச்சுட்டு அடுத்த நாள் இந்த பொண்ணை மீட் பண்ணி சாரி சொல்லிட்டு இவன் வரைஞ்ச டிராயிங் அவகிட்ட கொடுக்கறான். கடைசியா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போய் கல்யாணம் ஆகி இப்ப குழந்தையுமே பிறந்துருது.